ஐயோ, விளக்குகள் கூட அணைந்துவிடும் அளவுக்கு வெப்பம். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நீச்சல் பற்றி என்ன நண்பர்களே? நீச்சல்? ஆஹா, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். சீக்கிரம் அப்பா, அது மிகவும் சூடாக இருக்கிறது. ஆம் ஆம், வாருங்கள். குளம் வறண்டு கிடக்கிறது. இனி எப்படி நீந்துவது? ஓ, இது பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. குளம் கூட வறண்டு போகும் அளவுக்கு வெப்பம் நிலவுகிறது. வீட்டுக்கு போவோம், இல்லாவிட்டால் இந்த வெயிலில் நாமும் காய்ந்து போவோம். யாராவது நீச்சல் போக விரும்புகிறீர்களா? அம்மா. ஆனால் அம்மா, குளம் வறண்டு விட்டது. நாங்கள் எப்படி நீந்தச் செல்வோம்? நீச்சல் குளத்தில் மட்டும் இல்லை, நாம் ஆற்றில் நீந்தலாம். நல்ல யோசனை. ஆனால் ஆற்றில் தண்ணீர் அதிகம். நீங்கள் சொல்வது சரிதான் ஸ்மைலி. அதனால் அங்கு தனியாக செல்லவே கூடாது. மாறாக நீங்கள் எங்களுடன் செல்ல வேண்டும். பிறகு எதற்காக காத்திருக்கிறீர்கள்? இப்போது நீங்கள் இருவரும் எங்களுடன் இருப்பதால் விரைவாக ஆற்றுக்கு செல்வோம். சாம், ஆம். ஆஹா, இன்றைக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும். வா ஸ்மைலி. காத்திருங்கள், தனியாக ஆற்றில் செல்ல வேண்டாம். தண்ணீர் ஆழமாக இருக்கலாம். அப்புறம் எப்படி நீச்சல் அடிப்போம் மம்மி? செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். ஆனால் முதலில் நான் சென்று நீரின் ஆழத்தை பார்க்கிறேன். நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? குழந்தைகளே, சீக்கிரம் வாருங்கள். இது முற்றிலும் பாதுகாப்பானது. ஆம். இதோ உங்கள் லைஃப் ஜாக்கெட்டுகள். ஹாப்பி. நான் உங்களை எல்லாம் சமைக்கப் போகிறேன். உங்கள் அறையில் விளையாடுங்கள். ஆமாம், உங்கள் சகோதரியை கவனியுங்கள். சரி அம்மா. ஓ இல்ல, மன்னிக்கவும் சகோதரா. ஏன் மன்னிக்கவும்? அண்ணா, இது மிகவும் அழகாக தெரியவில்லையா? ஆமாம், வரைவோம். ஓ இல்லை, அம்மா வருகிறாள். அவள் பார்க்கும் முன் இதை மறைக்க வேண்டும். என்ன செய்கிறாய்? சந்தோஷம். அது அம்மா, நீங்கள் சொன்னபடி நான் சிரிப்புடன் விளையாடுகிறேன். நல்லது. கடவுளுக்கு நன்றி. அண்ணா, ஆனால் எனக்கு தோன்றுகிறது அம்மா சுவரை பார்த்து விட்டார். அப்பா வந்த பிறகு இருவரும் சேர்ந்து நம்மை தண்டிப்பார்கள். நீ பாரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? மறைவோம். அம்மா அப்பாவின் கோபம் அடங்கிய பிறகுதான் வெளியே வருவோம். சரி, இந்த சுவர் ஓவியம் மிகவும் அழகாக இருக்கிறது. இதை நாங்கள் வாழும் அறையில் வைக்கலாமா? அது அங்கே மிகவும் அழகாக இருக்கும். நீங்கள் சொல்வது சரிதான். அப்பா சுவரில் இருந்து ஓவியத்தை அகற்றினால் நாங்கள் வெளிப்படுவோம். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை ஏதாவது முறையில் நிறுத்த வேண்டும். அப்பா காத்திருங்கள், இந்த ஓவியத்தை அங்கிருந்து அகற்றாதீர்கள் தயவு செய்து. இது எனது பிடித்த ஓவியம். நல்லது, ஆனால் இதை முன்பு எனக்கு சொல்லவில்லை. ஆமாம், அது இன்று முதல் இது எனது பிடித்த ஓவியம். அதை அகற்றாதீர்கள் தயவு செய்து. சரி, இந்த ஓவியம் வாழும் அறையில் அழகாக தெரியவில்லை என்றால் அதை உங்கள் அறையில திரும்ப வைப்பேன். வாவ், இந்த சுவர் ஓவியம் இதைவிட சிறந்தது. ஆனால் இதை யார் செய்தது? நாங்கள் செய்தோம். நீங்கள் செய்தீர்களா? நம்ப முடியவில்லை. அப்பொழுது நாங்கள் மீண்டும் செய்து உங்களுக்கு காட்டுவோம் அம்மா. கண்டிப்பாக, ஏன் இல்லை? இன்று முதல் இந்த சுவர் உங்களுடையது. எத்தனை ஓவியங்களும் வரையுங்கள், ஆனால் இந்த சுவரில் மட்டுமே, வேறு சுவரில் அல்ல. சரி அப்பா, நன்றி. அப்படியானால் சுவர் ஓவியம் தொடங்கலாமா? இந்த பிக்னிக் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஆம், நான் கால்பந்தையும் வைத்துள்ளேன். குழந்தைகளே, விரைவாக நடக்கவும்.
நேரமாகிவிட்டது. யே! ஐயோ, இப்போதே மழை வர வேண்டுமா? இப்போ என்ன செய்யறது? இப்போ எதுவும் செய்ய முடியாது. மழை நின்றுவிடும் வரை காத்திருக்கலாம். ஐடியா. நீங்க பிக்னிக்கிற்கு போகாமல் இருந்தால் எப்படி? நாம் வீட்டில லூடோ விளையாடுவோம். இல்லை, நாம் பிக்னிக்கிற்கு செல்ல வேண்டும். குழந்தைகளே, அதை தவிர்க்க என்ன நினைக்கிறீர்கள்? மிகவும் வேடிக்கையாக இருக்கும். எளிதானது அல்ல. கேரம் போர்டு. நீங்கள் இருவரும் இதை விரும்புகிறீர்களா? இல்லை, நாங்கள் கரம் போட்டு விளையாட விரும்பவில்லை. இந்த மழை நின்று விடாது போல் இருக்கிறது. என்ன, பிக்னிக் திட்டங்கள் ரத்து? நான் அதை சொல்லலையா? சந்தோஷமா? ஆனால் அம்மா, இந்த மழையில் எப்படி பிக்னிக்கிற்கு போகலாம்? இன்று மழை பிக்னிக் செய்வோம். என்னோட வாருங்கள். யாரும் கண்களை திறக்க மாட்டார்கள். இப்போது உங்கள் கண்களை திறக்கவும். ஆச்சரியம். என்ன பாக்குறீங்க? குழந்தைகள் பிக்னிக் செய்யலையா? என் பிக்னிக் நேரம் வந்துவிட்டது. வாருங்கள், விளையாடுவோம். ஆனால் என்ன கரம் போர்டு? ஆனால் இப்போ நீங்கள் கரம் போர்டு விளையாட மறுத்தீர்கள். ஆம், ஆனால் அப்பா, நீங்கள் வீட்டில் இதை செய்ய வேண்டாம் என்றீர்கள். இப்போ நாம் பிக்னிக்கில் இருக்கிறோம். இதை எடுத்துக்கொள். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. குழந்தைகள், அம்மா, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இங்கே நீங்களும் வாருங்கள், நாம் ஒன்றாக விளையாடுவோம். ஆம், ஆனால் நீங்கள் விளையாடும் போது செய்யும் விஷயங்கள் நல்லதல்ல. நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறோம் மற்றும் நாங்கள் சாப்பிடுகிறோம். நீங்களும் சாப்பிடுங்கள். இதெல்லாம் என்ன? குப்பை. மகிழ்ச்சி. காத்திருங்கள். இப்படி அல்ல. நாங்கள் எப்போதும் குப்பையை சரியான தொட்டியில் போட வேண்டும். இல்லையெனில் மாசுபாடு ஏற்படும். ஓ, மன்னிக்கவும் அம்மா, நாங்கள் அதை குப்பை தொட்டியில் போடுகிறோம். மகிழ்ச்சியாக இருங்கள். காத்திருங்கள். இப்படி அல்ல. நாங்கள் எப்போதும் குப்பையை சரியான குப்பை தொட்டியில் போட வேண்டும். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் குப்பை தொட்டியில் போகும். இது மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தலாம். ஓ, மன்னிக்கவும் அம்மா. இனிமேல் நாங்கள் எப்போதும் அதை சரியான குப்பை தொட்டியில் போடுவோம். சரி, எனக்கு சொல்லுங்கள், இந்த வாழைப்பழ தோலை எங்கு போடுவீர்கள்? ஈரமான குப்பை தொட்டியில் உள்ள இதை கண்ணாடி குப்பை தொட்டியில். இத உலர்ந்த இடையில். ஈரமான குப்பை தொட்டியில் உள்ள. ஓம் நல்லது. ஸ்மைலி. அம்மா, நான் என்ன பெற்றேன் பாருங்கள். காலியான டின். இது உலோக குப்பை தொட்டியில் போகும். அம்மா, இத பாருங்கள். சில நிமிடங்களில் முழு புல்வெளியும் சுத்தமாகிவிட்டது. நல்ல வேலை குழந்தைகள். நாங்கள் மகிழ்ச்சியாக விளையாடினோம் அம்மா. நாங்கள் இனிமேல் குப்பையை சரியான தொட்டியில போடுவோம். அம்மா, நீ என்ன செய்கிற? வாழ்ஸ்டியோட நான் தோட்டத்தில் மலர்களை நடுகிறேன். எந்த மலர் அம்மா? எனக்கு மலர்கள் தெரியவில்லை. இங்கே மன்னிக்கவும், அமுகி என்றால் சூரியகாந்தி. நான் மலர்களை நடவில்லை, ஆனால் அதன் விதைகளை நடக்கிறேன். சில நாட்களில் அவை செடிகளாக மாறும். என்ன விதைகள்? அப்போ நாமும் இந்த விதைகளை நடுவோம் அம்மா. அப்போ நாம நடும் விதைகளில் இருந்து சூரியகாந்தி மரங்களும் வளரும். ஏ, ஆமம்மா. ஆம் ஆம், ஏன் அதை அணியக்கூடாது? நீங்கள் விதைகளை நடுங்கள், நான் உணவு சமைக்கிறேன். சரி அம்மா.
நான் இங்கிருந்து தொடங்குகிறேன். நான் இங்கிருந்தவனாக இருக்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கும். ஓ இல்லை, நம்முடைய விதைகளை சாப்பிடாதே. ஓடுங்கள், இங்கிருந்து வெளியே போவோம். இப்போது செடிகள் எப்படி வளரும்? இது மோசமானது. என்ன நடந்தது குழந்தைகளே? பாருங்கள் அம்மா, பறவைகள் விதைகளை சாப்பிட்டு விட்டன. இப்போது என்ன பண்றது? முயற்சி செய்யுங்கள். முயற்சிப்பவர்கள் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. நீ சரியாக சொல்கிறாய் அம்மா. நாம விதைகளை மீண்டும் நடுவோம். போகலாம். இந்த பறவைகள் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்போது என்ன செய்வது? இப்படி இருந்தால் நாம விதைகளை ஒருபோதும் நட முடியாது. சரி ஸ்மைலி, பறவைகள் அம்மாவின் விதைகளை சாப்பிடவில்லை. அப்போ ஏன் நம்ம? நீ சொல்வது முற்றிலும் சரி. நாம் ஏதோ தவறு செய்கிறோம். ஆனால் என்ன? புரிஞ்சதா ஸ்மைலி? நடப்பட்ட விதைகளை இப்படி போல சரியான முறையில் நட வேண்டும். அம்மா பாருங்கள், நாம விதைகளை நட்டோம். இப்போது எந்த பறவையும் சாப்பிட முடியாது. ஏனெனில் நீங்கள் விதைகளை சரியான முறையில் நடுவீர்கள். விதைகள் பறவைகளுக்கு தெரியாது, ஏனெனில் அவை மண்ணால் மூடப்பட்டுள்ளன. நீர் விதைகளை வளர உதவுகிறது. நீங்கள் இன்று மிகச்சிறந்த வேலை செய்தீர்கள். இப்போது விரைவில் இங்கே பல சூரியகாந்தி செடிகள் வளரும். மேலும் நிறைய சூரியகாந்திகள் இருக்கும். சரியாக சொன்னீர்கள். விரிவாக வாருங்கள், உணவு தயாராக உள்ளது. ஆம் ஆம் ஆம், நாங்கள் அனைவரும் மிகவும் பசிக்கிறோம். அண்ணா, விளையாடி விளையாடி சோர்ந்து போய்விட்டேன். எனக்கு பசிக்குது. எனக்கும் பசிக்குது. அம்மாவோட போகலாம். அம்மா அம்மா, எங்களுக்கு பசிக்குது. உடனே சாப்பாடு வேண்டும். உடனே சாப்பாடு வேண்டும். ஆம் ஆம் ஆம், சாப்பாடு தயார். நீங்கள் போங்கள், நான் உடனே கொண்டு வருகிறேன். ஏ, இதோ சாப்பாடு வந்து விட்டது. ஏ, எனக்கு ரொம்ப பசிக்குது. எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். இன்னும் சாப்பாடு கொண்டு வாருங்கள். ஆம் ஆம், கொண்டு வருகிறேன். இதை முதலில் முடிக்கவும். இதை சாப்பிடுவோம். அம்மா, நீ இன்னும் கொண்டு வருகிறாய். வாவ், ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. வயிறு நிறைந்து விட்டது. எனது வயிறும் நிறைந்து விட்டது. அண்ணா, இது 2 மணி. நம்முடைய பிடித்த கார்ட்டூன் பார்க்கலாம். ஆம், போகலாம். ஓ, இந்த குழந்தைகள் இன்னும் சாப்பாடு தவிர்த்து விட்டார்கள். ஹாப்பி, ஸ்மைலி, இது எல்லாம் என்ன? அம்மா, இது கார்ட்டூன். நான் கார்ட்டூன் பற்றி பேசவில்லை. ஏன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டீர்கள்? ஏனெனில் எங்கள் வயிறு நிறைந்து விட்டது மம்மி. சாப்பாட்டை வீணாக்குவது நல்லது அல்ல. ஆனால் அம்மா, எனது வயிறு நிறைந்து விட்டது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அதனால் தட்டில் இருக்கும் சாப்பாட்டை சமமாக சாப்பிட வேண்டும். பண்டிக்கவும் அம்மா, இனிமேல் அதே போல் செய்வோம். ஆனால் மீதமுள்ள சாப்பாட்டை என்ன செய்வது? மீதமுள்ள சாப்பாட்டை நமக்கு பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். இது நல்ல யோசனை அம்மா. அனைவருக்கும் தினமும் சாப்பாடு கிடைப்பது எளிதல்ல. நாங்கள் தவறு செய்தோம். ஆனால் இனிமேல் இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம். போகலாம். இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்காக. நன்றி. இதுவும் உங்களுக்காக. இது கடைசிதான் உங்களுக்காக. அம்மா, இத பாருங்கள். ஒரு சிறிய விஷயத்தை கூட வீணாக்கவில்லை. நல்ல வேலை குழந்தைகளே. மன்னிக்கவும் நண்பா, கவலைப்படாதே. நாங்கள் உன் கூடு மீண்டும் கட்டுவோம். ஹே, கூடு கட்டி முடிந்து விட்டது. இல்லை, காற்று கூடு பறந்து விட்டது. இப்போது என்ன செய்வோம்? சிறு பறவைகள் எங்கு வாழும்? நாம் அவனுக்காக ஒரு பறவை கூடு செய்யலாமா? வாவ், பறவை கூடு. இது ஒரு அருமையான யோசனை. ஆனால் நாங்கள் பறவை கூடு எப்படி செய்வோம்?
அண்ணா, இதிலிருந்து நாங்கள் பறவை கூடு செய்வோம். ஆனால் இது உன் பிடித்த பெட்டி, ஸ்மைலி. ஆனால் இப்போது பறவை குயினுக்கு இந்த பெட்டி என்னை விட அதிகம் தேவை. சரி, பறவை கூடு செய்ய ஆரம்பிப்போம். பறவை கூடு கட்டி முடிந்து விட்டது. பறவை கூடு தயார். ஆனால் அதை எப்படி மேலே வைத்திருப்பது? இந்த மரம் மிகவும் உயரமாக இருக்கிறது. கவலைப்படாதே ஸ்மைலி, நான் இருக்கிறேன். நான் அதை மேலே தூக்கி எறிந்து வைக்கிறேன். இப்போது என்ன செய்வது? முயற்சி செய். நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வோம் ஸ்மைலி. என்ன பண்ற ஹாப்பி? பறவை குயினின் உதவி. அம்மா, அவளின் கூடு உடைந்ததால் நாங்கள் அவளுக்காக ஒரு பறவை கூடு செய்தோம். இதோ பாரு. கூ. வாவ், நீ பறவை குயினை உதவுவது போலவே நான் உனக்கு இந்த பறவை கூடு மரத்தில் வைக்க உதவுகிறேன். பறவைகள் இங்கே பாதுகாப்பாக இருக்கும். நீயும் அதை கவனிக்கலாம். நன்றி அம்மா. பறவைகளின் ராணி, இன்றைக்கு முதல் இது உன் புதிய வீடு.